தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்தார். இதன்படி பாஜகவிற்கு மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, சாத்தூர், கோவை வடக்கு, வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, நாகர்கோவில், விளவங்கோடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 27 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் 27 தொகுதிகளுடைய பின்வருமாறு: 1. மயிலாப்பூர், 2. தளி, 3. மொடக்குறிச்சி, 4. உதகமண்டலம், 5. அமனாசி, 6. திருப்பூர் தெற்கு, 7. கோயம்புத்தூர் வடக்கு, 8. கந்தர்வக்கோட்டை, 9. புதுக்கோட்டை, 10. திருப்பத்தூர், 11. மதுரை தெற்கு, 12. சாத்தூர், 13. திருச்செந்தூர், 14. வாசுதேவநல்லூர், 15. ராதாபுரம், 16. நாகர்கோவில், 17. விளவன்கோடு, 18. ஆவடி, 19. திருவண்ணாமலை, 20. தஞ்சாவூர், 21. திருவாரூர், 22. அறந்தாங்கி, 23. மானாமதுரை, 24. ராமநாதபுரம், 25. குளச்சல், 26. பத்மநாபபுரம், 27. ராசிபுரம் தனி. இந்த 27 சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். பாமகவிற்கு அம்பத்தூர், தாராபுரம், பெண்ணாகரம், விழுப்புரம், ஜெயங்கொண்டம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோயில், திருப்பூர் உள்ளிட்ட 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 18 இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விவரத்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். 1. சேலம் மேற்கு, 2. தர்மபுரி, 3. பெண்ணாகரம், 4. விக்கிரவாண்டி, 5. சோளிங்கர், 6. மயிலாடுதுறை, 7. திருப்போரூர், 8. உத்திரமேரூர், 9. ஜெயங்கொண்டம், 10. போலூர், 11. செஞ்சி, 12. விருதாச்சலம், 13. ரிஷிவந்தியம், 14. காட்டுமன்னார்கோயில், 15. கீழ்வேலூர், 16. பெரம்பூர், 17. சேலம் வடக்கு, 18. அம்பத்தூர். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். இதேபோன்று அமமுகவிற்கு பூந்தமல்லி, சைதாப்பேட்டை, பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, திருப்பத்தூர், மடத்துக்குளம் உள்ளிட்ட 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சிக்கு பல்லாவரம், குன்னம் ஆகிய தொகுதிகளும், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் தொகுதிகளும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ராஜபாளையம் தொகுதியும், புரட்சி பாரதம் கட்சிக்கு KV குப்பம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன.